அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் டிஎன் 59 கிரிக்கெட்டர் சரவணன். நம்ம ரொம்ப நாள் ஆசை ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஒரு ஐஃபோன் 15 ஒன்று வாங்கியிருக்கேன் நம்ம கிரிக்கெட் வீடியோ கவரேஜ் பண்ணுறதுக்காக. இது எப்படின்னா நம்ம கிரிக்கெட்டில் வர வருமானம்லாம் கிடையாது. அப்படி யார் நினச்சிட வேணாம். பெருசாக யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அந்தளவுக்கு வருமானங்கள் வர வாய்ப்பு இல்லை. அதை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு வளர்ந்து வர சேனல் தான். அதுக்கு எவ்வளோ கிடைக்கின்றதும் எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய பேர் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு டியூவை போட்டு ஒரு 25 ரூபா டியூ முன்பணம் கட்டி ஒரு டியூவை போட்டு சரி எப்படியோ ஒரு ஃபோனை வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா நம்மளோட பால் கவரேஜுக்காக தான். ஏன்னா நம்ம இப்போ ஒரு சாதாரண மோட்டோ ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த மோட்டோ ஃபோன் வந்து அந்தளவுக்கு பாலை கேப்சர் பண்ண முடியுது, நம்ம முடியலை. இதுனா ஆப்பிளோட சென்சார்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அதை வாங்கியிருக்கோம். இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இது நான் வாங்கி ஒரு 3 நாளைக்கிட்ட ஆச்சு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம ஃபோனை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படி யூஸில் தான் இருந்துச்சு ஒரு 3 நாளாக. இருந்தாலும் பார்த்தேன். நம்ம ஐஃபோன் 15 நல்லாயிருக்கு யூசேஜுக்கு. பேக் சைடு இனிமேல் நம்ம எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே பாலும் கிளியராக இருக்கும். அதுபோக வீடியோவும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா ஐஃபோன் 15 எடுக்க போகிறோம். இதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான். என்னோடய பர்சனல் யூஸில் சொல்கிறேன். இது ஒரு 4 நாள் யூஸ் பண்ணதில் சார்ஜ் நல்லாயிருக்கு, கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு நார்மலான ப்ரைஸில் ஒரு 50,000 ரூபாவில் நல்ல ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னா ஐஃபோன் 15 கண்டிப்பாக வாங்கலாம். இன்னொன்று, இதை ஒரு யூடியூப் சேனலை எடுத்து நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம், ஜஸ்ட்டு யூடியூப்லேயே சம்பாரிச்சிடும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது நடக்காது. ஏன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அதில் வர்ற வியூஸ் ரேட் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதில் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு வளர்ந்த சேனல் வாங்குகிற ரெவன்யூவை நம்மளால் ஒரு சாதாரண சேனல்னால் வாங்க முடியாது. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபேஸ்புக் ரெவன்யூலாம் நான் அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃபேஸ்புக் ரெவன்யூவோ மற்ற யூடியூப் ரெவன்யூவோ வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். என்னோடதை ஒரு வீடியோவாகவே போடுறேன். எவ்வளோ ரெவன்யூ வருது ஒரு வீடியோக்கு, 1000 வியூஸ்க்கு எவ்வளோ கிடைக்கிது, 3000 வியூஸ் 2000 வியூஸ் போச்சுன்னா அந்த வீடியோவுக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கிது, எனக்கு நான் எத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் எவ்வளோ ரெவன்யூ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக. இப்போ ஒரு ஃபேஷன், இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் எடுக்கிறேன். நான் எனக்கு வந்து மோஸ்ட்லி கமிட்டி தான் வந்து காசு கொடுக்குறாங்க. அதான் உண்மை. அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு. ஏன்னா எதுக்காக அப்படின்னா நான் ஒரு 10 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன்னா சாயங்காலம் ஒரு 6:30 மணி வரைக்கும் நின்று எடுக்கிறேன். ப்ளஸ் எடிட்டிங் பண்ணி போடுறேன். அதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் மாதிரி ஒரு சார்ஜஸ் பண்ணுறேன். அவங்க கொடுக்க விருப்பம் இருந்தால் அதை இன்ட்ரெஸ்டடாக சரி ப்ரோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க, இல்லை ப்ரோ பண்ண முடியாது அப்படின்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளாக பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இது வந்து நான் ஒரு கிரிக்கெட்டுன்னு எடுக்கிறேன். அதுக்கு எனக்கு அவங்க ஃபீஸ் மாதிரி பே பண்ணுறாங்க. இந்த ஒரு ரெவன்யூ தான் எனக்கு அதிகபட்சம் அவங்க கொடுக்குறது தான். அந்த ரெவன்யூ நம்பி மட்டும் தான் நான் வீடியோவை எடுக்க முடியும். இதுதான் உண்மை. ஏன்னா யூடியூப்பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதில் ரெவன்யூ பார்த்துட்டவங்களுக்கும் தெரியும். நம்மலாம் ஒரு சின்ன சின்ன சேனல்னாலாம் பெருசாக இந்த அளவுக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி ஃபோன்லாம் வாங்குறதுனா நீங்கள் நார்மல் யூஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஓகே, அது உங்களோட விருப்பம். ஒரு சேனலுக்காக மட்டும் நான் ஐஃபோன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாங்காதீங்க. சைடில் அதாவது அதை வச்சு ஏதாவது ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா மட்டும் வாங்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தனித்திறமைகள் இருக்குது, நான் ரீல்ஸ் போட போகிறேன், நான் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், இதை என்னால் பண்ண முடியும்னு நம்பிக்கையாக இருக்கவங்க கண்டிப்பாக வாங்குங்க. இது எனக்கு யூஸு, அதனால தான் நான் வாங்கினேன். இல்லைன்னா நான் ஃபோன் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளால் கிரிக்கெட்டில் பாலை ட்ராக் பண்ண முடியல. ஃபஸ்ட் நம்மளோட ஒரு மைனஸு. நம்மளோட ப்ளஸ்ஸை சொல்கிற மாதிரி நம்ம மைனஸும் சொல்லிடணும். பார்த்தா குவாலிட்டி வைஸ் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் பால் வந்து ஒரு சில நேரம் ஜூம் போகும்போதோ பாலை விரட்டி போகும்போதோ
எப்படி சொல்கிறது, சென்சாரு வேலை செய்ய மாட்டேங்குது, டக்குன்னு பிளர் ஆயிடுது. அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து கிரிக்கெட்டுக்கு நல்லா இருக்காது. அதை நான் ரியலைஸ் பண்ணேன். ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். இப்போ தான் அதை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு டிஓ போட்டு வாங்கிட்டேன். எனிவே இனி வர நம்ம வீடியோலாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள். நன்றி. என்றும் உங்களுடன் TN 59 கிரிக்கெட்டர்ஸ்.